அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலிருந்து 2 நோட்டிஃபிகேஷன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் பேஜில் போனீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா. இது 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் அடுத்த வருடம் பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். சரியா? இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்ளிகேஷன் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 64 காலியிடங்களை கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் டர்ன் அதுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே, பிஎஸ்டிஎம்க்கு எத்தனை வேக்கன்சிஸ் அதில் ஒதுக்கியிருக்காங்க. விமன் கேட்டகரிக்கு எத்தனை வேக்கன்சிஸ், விமன் பிஎஸ்டிஎம்முக்கு எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்டிங்கும், அதாவது டோட்டல் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, யார் யாருக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் இங்கே இந்த போஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் தான் நீங்கள் பர்டிகுலராக ஒரு எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எம்பிசியில் உங்களுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியோட காம்படிட் பண்ண போகிறீங்க, டாப் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிஸும் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் தான் உங்களுடைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது. அந்த காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் அப்படிங்கும்போது அப்ளிகேஷன் லாஸ்ட் சப்மிஷன் டேட்னா அடுத்த நவம்பர் 12ஆம் தேதி தான் இறுதியான நாள் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? ஆன்லைனில் நடக்கக்கூடிய பேப்பர். ஸோ இதில் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 இருக்குது. ஸோ அது ஃபிஷரிஸ் சயின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா? ஜுவாலஜி பிஜி ஸ்டாண்டர்டில், பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. இது எல்லாம் காமன் தான், இது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கக்கூடியது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அந்த டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது. சரிங்களா? இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும், வரக்கூடிய குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரியா? ஸோ அதுக்கான டைம் ஆஃப்டர்நூன் நடக்கும், மார்னிங் சப்ஜெக்ட் பேப்பர் நடக்கும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய பிளான். ஓகே, எந்தெந்த டைமில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது, ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா ஏஜ் லிமிட் எப்பயுமே 1, 7 இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 1, 7ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஸோ இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 32 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மற்ற எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதுலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது எல்லாமே இருக்குது. ஓகே, சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைய தேதியை பொறுத்துக்கும் 14/10/2022 இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனை வச்சுருக்கணும். இதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட், சரிங்களா, யூனிவர்சிட்டி, சரிங்களா, அந்த இன்ஸ்டியூஷன் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அவார்டட் பை தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஆர் எனி அதர் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை யூனிவர்சிட்டி, யூஜிசியால் ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கல்லூரியிலையோ நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தோ நீங்கள் இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி இன் ஜுவாலஜி ஆர் மரைன் பயாலஜி இல்லை கோஸ்டல் அக்ரிகல்ச்சர் ஆர் மேரிகல்ச்சர் ஆர் ஸ்பெஷல் ஜுவாலஜி இல்லை கோஸ்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஓஷனோகிராஃபி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? அதாவது எம்எஸ்சி
ஓகே, ஸோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பணி நிபந்தனைகள் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் படி 10th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th இல்லை ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதாவது பட்டய படிப்பு டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஓகே, அல்ல அதுக்கு இணையான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ இப்படி முடிச்சிருக்கோம். இதுதான் ஆர்டர். 10th, அதுக்கப்புறம் +2 ஹெச்எஸ்சினா ஹையர் செகண்டரி. ஸோ அது வந்து ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி, அப்புறம் பிஜி டிகிரி. ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். இளங்கலை பட்டம் ப்ளஸ் முதுகலை பட்டம் அப்படின்னு படிச்சிருக்கணும். டிகிரி அதாவது யூஜி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி. ஸோ இந்த ஆர்டரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி தகுதியை கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படி தெரிகிற உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், எழுத சொல்லுங்கள். சரியா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பற்றியும் இந்த போஸ்ட் வேக்கன்சிஸ் பற்றியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஸோ எவ்வளோ பார்வை தரம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொடுக்கறது தான். ஸோ 150 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டண சலுகையாக இருக்கும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 இயர்ஸ்க்கு 150 அதை நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸம்ஷனும் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸம்ஷனை மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸம்ஷனை யூஸ் பண்ணுங்கள். 3 சான்சஸ் தான், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு. சரிங்களா? அதனால் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் சரியாக பே பண்ணல, இலவச சலுகையை நீங்கள் 3 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இந்த சலுகையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அதிகபட்சமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் 150 ருபீஸ் தான். சரியா? இதுவே பேங்கிங் இந்த எக்ஸாம்ஸ்லாம் போனால் 500 ரூபா 600 700 1000 ரூபா வரைக்கும் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ 150 அப்படிங்கிறது வந்து போதும். சரி, அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது வந்துருவோம். தேர்வு திட்டம், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிபிடி மெத்தடு, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, சரி, இப்போ இந்த தேர்வுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிஷரி சயின்ஸு இல்லை ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் இங்கே 2 பேப்பர் இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் ஒன்று ஃபிஷரிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதை எடுப்பீங்க, இல்லை ஜுவாலஜி பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து முதுகலை பட்டப்படிப்பு தரவும் விலங்கியல் எடுத்துக்கலாம். மீன்வள அறிவியல் 1, ஓகே, மீன்வள அறிவியல் எடுக்கலாம். இல்லை விலங்கியல் முதுகலை பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் 3 மணி நேரம் 300 மார்க் இருக்க போகுது. சரியா? அதிகபட்ச மதிப்பெண்கள். அடுத்து தாள் 2 வந்து என்ன நடக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கட்டாய தமிழ் மொழி தேர்வு. அப்புறம் 100 வினாக்கள் இருக்க போது 150 மார்க். இதுவும் அப்படி தான். ஓகே, ஸோ இது வந்து இதில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய இந்த பார்ட் 2 ஜிஎஸ் பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதும் ரேங்க்ல எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் முக்கியமானது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாள் 2 பகுதி ஆவில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் தர நிர்ணயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரியா? அது வந்து தகுதி தேர்வு. சரிங்களா? ஓகே, அது அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத அங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஎஸ் மார்க்ஸ் மட்டும்தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரியா? ஓகே, ஸோ 100 கொஷின்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் 150 மார்க்ஸ், அதில் 60 மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? ஓகே, அதே மாதிரி பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஷின்ஸ் ஜிஎஸ், அப்புறம் 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஆப்டிடியூடுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. தனியாக ஆப்டிடியூட் கிளாஸஸ் வேணும்னாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் 2மே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதுக்கு வந்து 60 மார்க்ஸ், டோட்டலாக 510 மார்க்ஸ். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ்.
இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த மேக்ஸிமம் அண்ட் இந்த மினிமம் மார்க்ஸ்லாம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ டாப் ரேங்க் மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்கள தான் கூப்பிட போகிறாங்க. சரியா? சரியா? ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம்னா எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ போகலாம். சரியா? ஓரல் டெஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது எப்படி நடக்கும் பாருங்கள். தேர்வு செய்ய முறை அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கா. செலெக்ஷன் வில் பி மேட் இன் 2 சக்ஸசிவ் ஸ்டேஜஸ். என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் சிபிடி எழுதிடுவீங்க. சிபிடி முடிச்சதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் நடக்கும், அதாவது நேர்காணல் தேர்வு அமைந்த வாய்மொழி தேர்வு. சரியா? இந்த தெரிவானது விண்ணப்பதாரர்கள் கணினி வழி தேர்விலையும் நீங்கள் அந்த ஓரல் டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் வந்து எடுக்கிறீங்களோ அந்த மொத்த மதிப்பெண்கள் பணி ஒதுக்கீட்டு விதி ஆகியவற்றின் அடிப்படையில் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விண்ணப்பதாரர்களாக இருக்கிற நீங்கள் கணினி வழி தேர்வின் போது அனைத்து பாடங்களிலும், அதாவது வாய்மொழி தேர்விலும் கலந்து கொள்வது கட்டாயம். சரிங்களா? சிபிடி எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமானது. அப்போ ரெண்டுமே எழுதணும். ஏதாவது ஒரு பாடத்தில் தேர்வு எழுத தவறி இருந்தாலும், அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் கூட தெரிவு செய்யப்பட்ட தகுதியானவராக கருதப்பட மாட்டார். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சிபிடி எக்ஸாமினேஷன் ஆர் oral test will not be considered for selection, was not appeared for any subjects. ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணினீங்கனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பண்ணலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 தேர்வு மையங்கள் நடக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர். இந்த 7 சென்டருக்குள்ள உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எது இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது 2 சென்டரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணலாம். அதில் அவங்க ஏதாச்சும் ஒரு சென்டர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் எல்லாமே இருக்குது. மாநிலத்தில் நம்ம தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் பிஜி டிகிரி வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? இதை பற்றிலாம் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம். அவங்களும் எப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் என்ன பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இறுதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன சிலபஸ், ஃபஸ்ட் டைம் ஒரு வேளை நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ ஜுவாலஜி பேப்பர் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சிலபஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது சிலபஸ்ஸு. ஓகே, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் இங்கிலீஷில் இருந்தாலும் சரியா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில், அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வினாத்தாள் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க, எஸ், நீங்கள் தாள் 1 மற்றும் தாள் 2 இருக்கு இல்லையா, இதற்கான வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்படும். சரிங்களா? தாள் 1 மற்றும் தாள் 2 உடைய பகுதி ஆ நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். The question paper in the subjects in paper 1 and paper 2 of paper 2. ஏன்னா இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது தமிழில் தான் இருக்க போகுது. இந்த ஜிஎஸ் பேப்பர் வந்து எப்பயுமே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பைலிங்குவல் தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பேப்பர் 1 இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் 1மே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேப்பர் 1 நம்ம எதை சொல்கிறோம், இது. சரிங்களா? சப்ஜெக்டிவ் பேப்பர். ஓகே, இது பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ட்டாங்க. இதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இது தமிழ் தான், தமிழ் மட்டும்தான். ஒருவேளை ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஏதாவது ஒரு பேப்பர் கூட நீங்கள் இன்எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சால் மற்ற பேப்பரை வேலிடேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஜுவாலஜியில். அதே மாதிரி ஃபிஷரிஸ் சயின்ஸ்
ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸும் இருக்கு. ஓகே, தென் இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பேப்பர், அதாவது 10ஆம் வகுப்பு தரம். ஸோ இந்த மாடலில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 குரூப் 2க்கு தமிழ் படிக்கிற மாதிரி இல்லாமல் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம்னு இருக்குது. இதுக்கான மாடல் கொஷின்ஸ் இப்போ ரீசனாக நடந்த நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த பேட்டர்னில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நடக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்குது. அதை பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிங்கனாவே போதுமானது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா போதுமானது. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிஎஸ் உங்களுக்கு தெரியும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போது இதுலேயும் 10 யூனிட் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8 and 9. ஸோ இது எல்லாமே இருக்க போது இதுக்கு எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ சேம் நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் வந்து 24 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை வேக்கன்சிஸ்? 24 வேக்கன்சிஸ். அதனுடைய வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போகுது? ஸோ இது எக்ஸாம் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ ஏஜ் லிமிட் சேம் அதே மாதிரி தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன், அது வந்து வாங்கியிருக்கணும். ஆர் மஸ்ட் பொசஸ் சயின்ஸ் டிகிரி, அதாவது நீங்கள் சயின்ஸ் டிகிரி படித்து முடிச்சிருக்கீங்க வித் ஜுவாலஜி ஆஸ் அ மெயின் சப்ஜெக்ட். நீங்கள் ஜுவாலஜியை வந்து மெயின் சப்ஜெக்டாக வந்து எடுத்து சயின்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரியில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இது மட்டும் இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஸோ இதுக்கு என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கும் அதே மாதிரி பேப்பர் 1 அதே மாதிரி பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் எழுத போகிறீங்க. பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகே, அதே மாதிரி ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் ஒரு பேப்பர் இருக்குது. ஜுவாலஜி வந்து ஒரு பேப்பர் இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அது. ஓகே, இது டிகிரி, முன்னாடி பார்த்தது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பரில் இருக்கும். சரியா? முடிஞ்சது. அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதில் மினிமம் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்த பேப்பர் வேலிடேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் யூஷுவல் 150 மார்க்ஸ் இதெல்லாம் இருக்க போகுது. பைலிங்குவல் கொஷின் பேப்பர்ஸ், ஸோ அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர் இன் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் வில் பி செட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஓகே, ஜுவாலஜி கொஷின் பேப்பர், ஓகே, அந்த பேப்பர் இங்கிலீஷ். ஆனால் the question paper in paper 1 zoology and part B of paper 2 will be both Tamil and English. அதனால நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. போன எக்ஸாம்ஸ்க்கும் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 எக்ஸாம்ஸ்க்கும் பேப்பர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அந்த கொஷின் பேப்பர். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரிஸ் அண்ட் டெக்னாலஜி நேவிகேஷன் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், ஜுவாலஜி பேப்பர் வந்து பைலிங்குவல் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் 7 சிட்டிஸில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 சென்டர்ஸ் தான், அதில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். தென் சிலபஸ் அண்ட் இறுதியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிலபஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜுவாலஜினா என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்க்கு வந்து என்ன படிக்கணும், அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பேப்பர். அதே மாதிரி டிப்ளமோ, இது வந்து பேப்பர் 2 ஜிஎஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்கல, டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் வந்து பேப்பர் 2ஓட ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு 12th லெவலுக்கு நீங்கள் படிக்கணும், 6th to 12th நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் போதுமானது. சரியா? ஸோ இதுதான் இதுக்கான சிலபஸ் பேட்டர்ன். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.